கூட இந்த நான் கேட்டிருக்க இடத்துல இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செல்லூர் ராஜு அவர்களோட இதுல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன் அனுமதி மறுக்கப்பட்டதுங்கிறது தான் கேள்வி. காவல்துறை ஏன் இப்படி ஒருதலை பட்சமா இருக்கு? சாமானியனுக்கு ஒருத்தவங்க ஒரு மாதிரியாகவும், அரசியல்வாதிகளுக்கு ஒரு மாதிரியாகவும், பணக்காரங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் சமமான நீதி இங்க இல்ல. ஒரு ஆர்ப்பாட்டம் எதுக்கு நடத்துறோம்? அஜித் குமார் எங்களோட கூட பிறந்த தம்பியாவும் அண்ணனாவும் நாங்க கருதுறதுனால அவருக்கு இழைக்கப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு கொலை. அந்த கொலையை செஞ்சது காவல்துறை. அந்த கொலைக்கு உடந்தையா இருந்தது நிக்கிதா. மருத்துவமனை இருக்கு, போக்குவரத்து இடையூறா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பரங்குன்றத்துல எத்தனை முறை பாஜக அரசுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க? இஷ்டத்துக்கும் நீங்க உங்களுக்கு தேவைப்பட்ட ஆளுமை மிக்கவங்களுக்கு எல்லாம், அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் நீங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. வெறுமனை மன்னிச்சுக்கங்க, உங்க சின்ன பையனுக்கு நாங்க அரசு வேலை தரோம், 5 சென்ட் இடம் பட்டா தரோம்னு சொன்னா ஒரு உயிருக்கு இதுதான் விலையா? அப்ப தமிழ்நாட்டுல ஒரு காவல்துறையை அடிச்சு கொண்டா ஒரு 5 சென்ட்ல இடமும் ஒரு அரசு வேலையும் கொடுத்துருவாங்க. இதுதான் ஒரு உயிரோட மதிப்பா? இந்த நிகிதா விஷயத்தை எடுத்துக்கோங்க. நீங்க அவங்க மேல அத்தனை வழக்குகள் இருக்குதே, நீங்க ஏன் அவங்கள பத்தியும் பேச மாட்டேங்கிறீங்க? அந்த காண போன 9 பவுன் நகையை நீங்க கண்டுபிடிக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல? இன்ன வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கலையே, அந்த நகையை கண்டுபிடிங்க. நிகிதா மேல இருக்கிற வழக்குகளுக்கு இந்த காவல்துறை என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல. அஜித் கொலை வழக்குல எல்லாமே கேள்விக்குறியாதான் இருக்கு, எதுவுமே ஃபுல் ஸ்டாப்பா வரல. நகை எங்க? நகை தான் அடிப்படை ஒரு பிரச்சனையா முன்வைக்கிறாங்க. நகை எங்க? நகை என்னாச்சு? புகார் கொடுத்த நிக்கிதா எங்க? புகார் வாங்கப்பட்டுச்சா? அந்த புகார் மனு எங்க? எதுவுமே இல்லாம எல்லாமே கேள்விக்குறியாவே இருக்கு அந்த அஜித் கொலை வழக்குல. காவல்துறையால தனிப்படையால கொடும் கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் அவர்களுக்கு நீதி வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டத்திற்காக அனுமதி நாங்க கரிமேடு காவல் நிலையத்துல 3ஆம் தேதி கொடுத்தோம். ஒரு 2 நாள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கேன், அனுமதி கொடுக்குறீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். அப்போ அவர் அனுமதி இல்லாமல் நீங்கள் நடத்துவீங்களா அப்படின்னு கேட்டார். பிரேம்குமார், இன்ஸ்பெக்டர் பிரேம்குமார் நினைக்கிறேன், காவல்துறையிலேருந்து பேசினவங்க. அனுமதி இல்லைன்னா உங்கள் மேலே எஃப்ஐஆர் பதியப்படும்னு சொல்கிறாங்க. காவல்துறையில் நாங்கள் எங்களை போல் அறவழியில் போராட்டம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் எஃப்ஐஆருங்கிற, எப்படி யார் உள்ளே வந்தாலும் உடனே காவல்துறையால் எஃப்ஐஆர்ன்ற வார்த்தை பயன்படுத்துறீங்க. ஆனால் உங்களுக்குன்னு வரும்பொழுது நீங்கள் எந்த ரூல்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அனுமதி மறுக்கப்பட்டு எனக்கு முந்தா நாள் காலையில் இதை கொடுத்தாங்க. நான் எல்லாரையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், மற்ற வேலைகளும் இருக்குது. இப்படி கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அது என்ன காரணம் சொல்கிறீங்கன்னா, 15 நாட்களுக்கு முன்னாடி கொடுக்கணுங்கிறீங்க. பிரச்சனைகள் எப்போ எழும்போது அப்போ தான் சமூக ஆர்வலர்கள் வீதிக்கு வருவோம். நாங்கள் பிரச்சனை இல்லாமல் 15 நாளைக்கு முன்னாடி ஒரு லெட்டர் கொடுத்து வைக்கக்கூடிய சூழல் இங்கே கிடையாது. அதனால் 15 நாட்களுக்குள்ள நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு கேட்க. அனுமதி இல்லாமல் எத்தனை மலைகள் இயங்கிக்கிட்டு இருக்கு, எத்தனை மலைகளுக்கு குவாரிகளுக்கு நீங்கள் அனுமதி இல்லாமல் அவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க. அறவழியில் போராட்டம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ரூல்ஸ் சொல்கிறீங்க. கஞ்சா விற்கிறவனை நீங்கள் விட்டுறீங்க, பாலியல் தொல்லை பண்ணுறவங்கள விட்டுறீங்க, அத்துமீறி நடக்கக்கூடிய பெண்கள் மேலே வன்முறையை கட்டவிழ்க்கக்கூடிய, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். லஞ்சம், ஊழல், வாழவே முடியாத ஒரு சூழலில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அறவழி போராட்டத்துக்கு கேட்டால் நீங்கள் மறுக்கிறீங்க. அதனால் இப்போ காவல்துறை நம்ம ஆணையர் அலுவலகத்தில் அனுமதி மறுக்கப்பட்ட விஷயத்த சொன்னதும், அவங்க இன்னைக்கு நீங்கள் பொதுவாக எல்லா இடத்துலையுமே அஜித்குமாருக்காக தமிழ்நாடு கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் அனுமதி கொடுக்குறோம், பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவல் ஆணையர் அவர்களுக்கும் காவல்துறைக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கே 2 நாளாக ஃபோன் பண்ணால் கூட எடுக்கலை, என்னோடய ஃபோன் அவங்க எடுக்கலை. ரொம்ப நான் கேட்டுக்கிட்டே காலையிலேருந்து நான் கால் பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா அனுமதி கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் ஃப்ளெக்ஸ் அடிக்க போகணும், துண்டு அறிக்கை அடிக்கணும், எல்லா வேலைகளும் அதில் தான் இருக்குது. எங்களுக்கு அனுமதி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சாதானே அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக முடியும். கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னா அறவழி போராட்டம் எப்படி நடத்துறது? அது மாதிரி எஃப்ஐஆர் போடுவோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அனுமதி இல்லாமல் பண்ணால் எஃப்ஐஆர் போடுவோன்றாங்க. இப்போ நாம் அனுமதி கேட்ட இடத்துல தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் காவல்துறை ஒருதலை பட்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. இல்ல வேற எந்த காரணமும் சொல்ல. போனே எடுக்கல, காலையில இருந்து நான் அடிச்சிட்டு இருந்தேன், போனே எடுக்கல. ஒரு 6 மணிக்கு மேலதான் போன் எடுத்தாங்க. ஒரு 4-5 முறை பண்ணதுக்கு அப்புறம் தான், ரொம்ப லேட்டா தான் எடுத்தாங்க. அவங்க கொடுக்குற எண்ணம் அவங்களுக்கு இல்ல. தொடர்ச்சியா இன்னைக்கு கூட இந்த நான் கேட்டிருக்க இடத்துல இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செல்லூர் ராஜு அவர்களோட இதுல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன் அனுமதி மறுக்கப்பட்டதுங்கிறது தான் கேள்வி. காவல்துறை ஏன் இப்படி ஒருதலை பட்சமா இருக்கு? சாமானியனுக்கு ஒருத்தவங்க ஒரு மாதிரியாகவும், அரசியல்வாதிகளுக்கு ஒரு மாதிரியாகவும், பணக்காரங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் சமமான நீதி இங்க இல்ல. இதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கான காரணம் எது? சட்ட ஒழுங்கு காரணம் காட்டி தரலையா, இல்ல இந்த ஆர்ப்பாட்டம் பதிக்கு தர முடியாது? ஆமா, மருத்துவமனை இருக்கு, போக்குவரத்து இடையூறா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பரங்குன்றத்துல
எத்தனை முறை பாஜக அரசுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க? இஷ்டத்துக்கும் நீங்க உங்களுக்கு தேவைப்பட்ட ஆளுமை மிக்கவங்களுக்கெல்லாம், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நீங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எங்களை போன்ற சாமானியனுக்கான நீதி தான் அங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தான் மறுக்கப்படுது. போற இடமெல்லாம் கதவுகள் எங்களுக்கு தான் மூடப்படுது. இந்த நிகிதா விஷயத்தை எடுத்துக்கோங்க. நீங்க அவங்க மேல அத்தனை வழக்குகள் இருக்குதே, நீங்க ஏன் அவங்கள பத்தியும் பேச மாட்டேங்கிறீங்க? அந்த காணா போன 9 பவுன் நகையை நீங்க கண்டுபிடிக்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல. இன்ன வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கலையே. அந்த நகையை கண்டுபிடிங்க. நிகிதா மேல இருக்கிற வழக்குகளுக்கெல்லாம் இந்த காவல்துறை என்ன பதில் சொல்ல போகுதுன்னு தெரியல. அவங்களை ஏன் ஒண்ணுமே செய்யாம இருக்கீங்கன்றதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தோட நோக்கமே. பாதிக்கப்பட்ட ஒரு ஏழையோட ஒரு 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 கொடும் கொலை அது. அதுக்கான ஒரு நீதி கேட்டு தான் நாங்க அறவழியில நாங்க நிக்கிறோம். கமிஷனர் ஆபீஸ் வந்தீங்க, அவங்க என்னென்ன சொன்னாங்க? இப்ப அனுமதி கொடுத்ததா நிப்பாட்டிட்டாங்களா? காவல்துறை ஏதோ அழைச்சி பேசுறாங்க? ஆமா, காவல்துறையில இன்ஸ்பெக்டர், அந்த கரிமேடு இன்ஸ்பெக்டர் அழைச்சி இவங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம், நீங்க ஏன் மறுக்கிறீங்க, எல்லா இடத்துலயும் தானே நடக்குது, நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க. அண்மை காலமாவே பார்த்தா கூட காவல்துறை வந்து பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரியான அனுமதி கொடுக்கறது, இப்போ லாக்அப் டெப்ட் கூட நம்ம தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்ந்து ஏன் அப்படியே ஒரு பரபரப்பு ஏற்படுது? இந்த சம்பவம் ஏன் அப்படி தொடர்ந்து நடக்குதுன்னா, சாத்தான்குளத்துல நடந்த விஷயம் நடந்தே 5 வருஷம் ஆகுது. இன்னமும் அதுக்கான நீதி கிடைக்கல. அப்ப தாமதிக்கப்பட்ட நீதியும் ஒரு மறுக்கப்பட்ட நீதியா தான் கருதப்படும். எப்படி வழக்குகள்ல ஓரளவு தான் டைம் எடுத்துக்கணும். அவங்களுக்கு இந்நேரம் அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது. காவல்துறையில இருக்கிறவங்க நிச்சயம் எங்களுக்கு எப்படி நீங்க ரூல்ஸ் போட்டு நீங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு சொல்றீங்க, ஆனா சட்டம் ஒழுங்கு உங்களை போல ஒரு சில காவலர்கள் செய்யக்கூடிய தவறுனால்தான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். கடந்த 3ஆம் தேதி என்று கரிமேடு காவல் நிலையத்தில் வந்து அஜித்குமார் கொலை வழக்கு சம்பந்தமாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு அனுமதி கேட்டிருந்தோம். இப்போ 3ஆம் தேதி கொடுத்த மனுவுக்கு 7ஆம் தேதி வந்து மறுத்து கடிதம் கொடுத்துருக்காங்க காவல்துறை. என்ன அதில் போட்டிருக்காங்க அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், அங்கே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, போக்குவரத்து வந்து பாதிப்படையும், அதனால் உங்களுக்கு வந்து உங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நாங்கள் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி ரிட்டனாக கொடுத்துருக்காங்க. அதை எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ வந்து காலையில் 8ஆம் தேதி காலையில் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்தோம். எங்களோட கேள்வி கமிஷனர் இல்லை, உதவி கமிஷனர்கிட்ட தான் கேட்டோம். எதனால் வந்து எங்களுக்கு மட்டும் அனுமதி மறுத்திருக்கீங்கன்னு கேட்டப்ப அவர் பெத்துராஜ், அவர் தான் உதவி காவல் ஆணையர் வந்து சொன்னார். இல்லை, அதாவது இன்னைக்கு காலையில் அங்கே வந்து செல்லூர் ராஜு தலைமையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்போ வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாதான்னு கேட்டதுக்கு, இல்லை நாங்கள் வந்து அப்படி சொல்லவே இல்லை, எங்களுக்கு மட்டும் ஒருதலை பட்சமாக வந்து நீங்கள் வந்து மறுத்து கொடுத்துருக்கீங்க சார், எதனால் வந்து கொடுத்தீங்க, அது நீங்கள் தான் சைன் பண்ணியிருக்கீங்க அந்த மனுலையும், எதனால் வந்து மறுத்து கொடுத்தீங்கன்னு நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டதுக்கு, இல்லை சார் இன்னைக்கு காலையில் ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்குது, அவங்க காலையில் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். நாங்கள் வந்து இன்னைக்கு மாலையில் 5:30 to 8 தான் அந்த மனுவில் எழுதி கொடுத்துருந்தோம். அப்போ டயத்தை நாங்கள் மாற்றி சொன்னதுனால தான் அவங்க மறுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு இவர் உதவி காவல் ஆணையர் சொன்னார். அப்போ உடனடியாக ஃபோன் பண்ணி இவர், இல்லை இன்றைக்கி நடத்திக்கங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி அவங்க இன்றைக்கி நடத்திடுவாங்க, நீங்கள் அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை வழங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த விஷயத்தில் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து தொய்வடைய வைக்கிற விஷயமா தான் இதை நான் பார்க்குறேன். ஏன்னா அனுமதி மறுக்கப்பட்டது 7ஆம் தேதி, நாங்கள் காலையில் வரோம், இல்லை அவங்க வந்து இன்றைக்கி காலையிலே நீங்கள் கேட்டீங்க, ஏற்கனவே ஒரு ஆர்ப்பாட்டம் இருந்ததுனால தான் அவங்க அனுமதி, அப்போ அந்த விஷயத்தை தானே அதில் குறிப்பிட்டிருக்கணும். ஏற்கனவே ஏடிஎம்கே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, நீங்கள் அதே டயத்தை கேட்டிருக்கீங்க, அதனால உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுதுன்றதை எங்களுக்கு ரிட்டனாக கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க கொடுத்துருக்க பதிலே வேறையாக இருக்குது. இங்கே வந்து கேட்டால் உதவி காவல் ஆணையர் வந்து இந்த பதிலை சொல்கிறாரு. அப்போ உடனடியாக நடத்துங்கன்றாரு. உடனடியாக நாங்கள் மைக் செட் ரெடி பண்ணணும், யாருக்கு இல்லைன்னு சொன்னாங்களோ, எத்தனை அமைப்புகளுக்கு நாங்கள் இல்லைன்னு சொல்லி தகவல் சொன்னோமோ அந்த அமைப்புகளுக்கு பூரா திரும்ப இருக்குன்னு நாங்கள் தகவல் சொல்லணும். உடனடியாக மைக் செட் ரெடி பண்ணணும், இப்போ ஃப்ளெக்ஸு போடணும், இப்போ துண்டறிக்கை போட முடியாது. அப்போ ஆர்ப்பாட்டத்தோட வீரியத்தை குறைக்கிறதோ தான் இப்போ காவல்துறையோட இந்த வேலையாக நாங்கள் கருதுகிறோம். ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து எதுக்கு நடத்துகிறோம், அஜித்குமார் வந்து எங்களோட கூட பிறந்த தம்பியாகவும் அண்ணனாகவும் நாங்கள் கருதுறதுனால அவருக்கு இழைக்கப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு கொலை, அந்த கொலையை செஞ்சது காவல்துறை, அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தது நிகிதா. இப்போ இப்படி வரிசையாக வரையில் அப்போ அவங்களுக்கான பாதுகாப்பு எப்படி வழங்குறதுன்றதை இப்போ காவல்துறை வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கான வேலையாக தான் வந்து இப்போ காவல்துறை வந்து பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக நடத்துங்க அப்படின்றாங்க. எங்ககிட்ட நாளைக்கு நடத்துறீங்களா, நாளை கழிச்சு நடத்துறீங்களான்னு கூட அவர் டிஸ்கஸ் பண்ணலை. நடத்திடுங்க, சாயந்தரம் நடத்திடுங்க அப்படின்றாரு. அவர் உத்தரவு போடுறாரு இன்னைக்கு சாயந்தரம் நடத்துங்கன்னு சொல்லி. அப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு துடிப்பில்லாத ஆர்ப்பாட்டமாக
பேருக்கு நடத்துங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு நிலைமை. இன்னொன்று, அந்த அஜித் கொலை வழக்கில் எல்லாமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. எதுவுமே ஃபுல் ஸ்டாப்பாக வரலை. நகை எங்கே? நகை தான் அடிப்படை ஒரு பிரச்சனையாக வந்து முன்வைக்கிறாங்க. நகை எங்கே? நகை என்னாச்சு? புகார் கொடுத்த நிக்கிதா எங்கே? புகார் வாங்கப்பட்டுச்சா? அந்த புகார் மனு எங்கே? எதுவுமே இல்லாமல் எல்லாமே கேள்விக்குறியாகவே இருக்குது அந்த அஜித் கொலை வழக்கில். இதுக்கப்புறம் நேற்று வந்து அந்த அஜித்தோட தம்பி வந்து திரும்ப ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு. கால் பாதங்கள் வலிக்குதுன்னு சொல்லி திரும்ப அட்மிட்டு. அப்போ அந்த பையனுக்கு உடல் ரீதியான பாதிப்பு என்னென்ன இருக்குன்றது நம்ம யாருக்குமே தெரியலை. அந்த பையனோட தாய் மாமா வந்து இல்லை காலில் மட்டும்தான் பிரச்சனை, அதனால தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே ஒரு மிரட்டலுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. அவங்களும் இன்னும் வெளிப்படையாக உண்மையை வந்து பேசவே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களில் முதலமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. ஒரு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்குற இடத்துலையா இருக்காரு? ஒரு தமிழ்நாட்டோட ஒரு முதலமைச்சர், காவல்துறையோட அமைச்சர் மன்னிப்பு கேட்குற இடத்துலையா இருக்காரு? இந்த பிரச்சனைக்கு மன்னிப்பு தீர்வா? வெறுமனை மன்னிச்சுக்கங்க, உங்கள் சின்ன பையனுக்கு வந்து நாங்கள் அரசு வேலை தரோம், 5 சென்ட் இடம் பட்டா தரோம்னு சொன்னால் ஒரு உயிருக்கு இதுதான் விலையா? அப்போ தமிழ்நாட்டில் ஒரு காவல்துறையை வந்து அடித்து கொண்டா ஒரு 5 சென்டில் இடமும் ஒரு அரசு வேலையும் கொடுத்துருவாங்க. இதுதான் ஒரு உயிரோட மதிப்பா? ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஒரு தகுந்த தண்டனையை வந்து நேராக அறிவிச்சிருக்கணும், ஒரு சட்டத்தை இயற்றி இருக்கணும். இதோட 31 லாக்அப் டெத்து நடந்திருக்கு. 31 லாக்அப் டெத்துக்கும் அவர் நேரம் சட்டை இயற்றி இருக்கணும், அதை இயற்றலை. அப்போ இப்படி வரிசையாக நடக்கக்கூடிய கொலைகளை கண்டித்து எங்களை மாதிரி இடதுசாரி அமைப்புகள் வந்து ஒரு போராட்டம் நடத்தினா அதுக்கும் தடையாக வந்து காவல்துறை நிற்கிறாங்க. ஆனால் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க. அந்த மாநாட்டுக்கு அனுமதி ரத்து பண்ண சொல்லி நாங்கள் எங்களோட மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக ஹைகோர்ட்டில் போய் போடுறோம். அங்கேயும் வந்து பதில் தான் சொல்கிறாங்க. அதுக்கு அனுமதி நாங்கள் ரத்து பண்ண சொல்லி ஹைகோர்ட் வரைக்கும் போனாலும் ஆனால் அந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்குது இந்த அரசு. அப்போ இந்த அரசு யாருக்கு சாதகமாக இருக்குன்றது கேள்விக்குறியாக இருக்குது. சாமானிய மக்களுக்கா இல்லை வந்து பிஜேபி ஆளும் வர்க்கத்துக்கு சாதகமாக இருக்கான்றதா இப்போ கேள்விக்குறி. வெளியில் வந்து பிஜேபிக்கு எதிரின்னு பேசுகிறாங்க, ஆனால் சாதகமாக இருக்கிற மாதிரி தான் அவங்களோட செயல்பாடுகள் பூராமே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தீங்க, அந்த இடத்துல வந்து செல்லூர் ராஜு அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. உங்களுக்கு முன்பாகவே அவங்க அனுமதி கேட்டாங்களா இல்லை திடீர்னு கேட்டதா? இல்லை, அது எங்களுக்கு தெரியல. ஆனால் நாங்கள் அனுமதி 3ஆம் தேதி கேட்டு கொடுக்கும்போது அந்த ரைட்ரு இல்லை. ரைட்ரு வந்த பிறகு நாங்கள் அந்த புக்கை எடுத்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகவல் சொல்லிடுவோன்னு தான் எங்களுக்கு காவல் நிலையத்தில் தகவல் சொன்னாங்க. அப்போ தகவல் வரல. நாங்கள் அங்கே இருக்கிற ஸ்டேஷன் நம்பரை வாங்கிட்டு வந்துருந்தோம். பிரேம்குமார்ன்றவர்கிட்ட தான் மனு கொடுத்துட்டு வந்தோம். ஸ்டேஷன் நம்பரை வாங்கிட்டு வந்து திரும்ப கால் பண்ணுறோம். 3ஆம் தேதி மத்தியானத்துக்கு மேலே கால் பண்ணிக்கிட்டே இருக்கோம், எடுக்கவே இல்லை. 4ஆம் தேதி ஐஏஎஸ் ஃபோன் பண்ணி உங்களுக்கு அனுமதி கொடுத்தாச்சு, நீங்கள் நடத்திக்கங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் நடந்தது. இதுக்கு இடையில அவங்க கொடுத்தாங்களா? இதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தா எங்களுக்கு ஏன் அனுமதி 4ஆம் தேதி சொல்கிறாங்க? சொல்ல மாட்டாங்கல்ல. அப்போ எங்களுக்கு அப்புறம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து காவல்துறை வந்து யார் கையில் இருக்குன்னா முதலமைச்சர் கையில் இருக்குது. முதலமைச்சர் யார் பக்கம் இருக்காருன்றதா இப்போ கேள்விக்குறி. பிஜேபி பக்கம் இருக்கிறாரா, இல்லை ஏடிஎம்கே பக்கம் இருக்கிறாரா, இல்லை எங்களை மாதிரி அவங்களோட கூட்டணியில் இருக்கிற இடதுசாரி அமைப்புகள் பக்கம் இருக்காங்களான்னு தான் கேள்விக்குறி. அதிமுக ஆதரவாக காவல்துறை செயல்படுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், செயல்படுறதுனால தானே காலையில் அவங்களுக்கு அனுமதி கொடுத்து எங்களுக்கு அனுமதி மறுத்துருக்காங்க. ஏன் காவல்துறை அமைச்சர் யார்? முதலமைச்சர் தானே. அப்போ திமுக அவங்களுக்கு ஆதரவாக இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் கவனத்தில் எடுத்துக்கிட்டு உடனடியாக லாக்அப் டெத்துக்கு உடனடியாக ஒரு சட்டம் இயற்றணுன்றது எங்களோட வேண்டுகோள். அந்த 5 காவலர்கள் மட்டும் இல்லை, அந்த நிக்கிதாவை உடனடியாக கைது செய்யணும். கொலை வழக்கில் வந்து அந்த அம்மாவை தான் ஒன்றா கொண்டு வரணும். ஏன்னா காணாமல் போன நகையை வந்து கண்டுபிடிக்கவும் இல்லை, அந்த நகை அந்த அம்மாட்ட இருந்ததுக்கான சாட்சிகளும் இல்லை. அப்போ அந்த நகை இருந்துச்சான்றது கேள்விக்குறி தான். அப்போ பொய் குற்றச்சாட்டு கொடுத்த அந்த அம்மாவை ஒன்று அக்யூஸ்டாக கொண்டு வரணுன்றது எங்களோட வேண்டுகோள்.